பெற்றோர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். இன்றைய தினம் வந்து நமக்கு வந்து குடியரசு தினம், அதனால் அனைவருக்குமே இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் நம்முடைய ஜெயபாலன் சார் அதிகமாக சொல்லிட்டாங்க, நல்லா சொன்னாங்க. ஆசிரியர்கள் வந்து சிறப்பான பணி செய்கிறாங்க. இந்த ஸ்கூலை பற்றியும் சொன்னாங்க. இந்த ஸ்கூலை பற்றி நான் பார்த்த விஷயத்தில், நான் முன்னாடி வந்து இங்கே வரும்போது, அதாவது இங்கே எலெக்ஷன் டியூட்டி நடந்தது, அப்போது நாங்கள் இங்கே வந்திருந்தோம் ட்ரைனிங்க்கு வரும்போது. அப்போது இந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ டீச்சரை பார்க்கும்போது டீச்சரை தான் சொன்னாங்க, ஹெச்எம் இவங்க தான் அப்படின்ட்டு. ஆனால் நல்ல ஒரு அந்த நேரத்துலேயே அவங்க வந்து நல்ல ஒரு உபசரிக்கிற பண்பு இருந்துச்சு. வாங்க மேடம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு நேரத்தில் நம்ம அந்த பள்ளிக்கு போனாலும் நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு தலைமை ஆசிரியர் கிடைப்பதற்கு நீங்கள் வந்து நல்ல இது பண்ணியிருக்கீங்க. அடுத்து வந்து மாணவ செல்வங்களை பார்க்கும்போது மாணவர்களுடைய நலனில் வந்து அதிக ஈடுபாடு கொண்டவங்க. சார் சொன்ன மாதிரி குழந்தைங்களோட படிப்புனா அவங்களுக்கு அவ்வளோ இது. காலையில் 8:30க்கே வந்துடுவாங்க. வந்துட்டு 4:45 வரைக்குமே ஸ்கூலில் தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நேரமும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, மேடம் இந்த கலை நிகழ்ச்சிகளில் நாங்கள் இது பண்ணட்டுமா, வைக்கட்டுமா, எல்லாத்துலேயுமே நாங்கள் கலந்துக்கிடட்டுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆர்வத்தோட பிள்ளைகளோட இதில் வந்து ரொம்ப அக்கறை செலுத்துகிற ஒரு ஆசிரியராக அவங்களுக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. அடுத்து வந்து இங்கே உள்ள ஆசிரியர்களும் அவங்க தலைமை ஆசிரியரோட இணைந்து அதிகமாக நல்லா பணியாற்றிட்டு வராங்க. அதை பார்க்கும்போது நல்ல சிறப்பாக இருக்குது. இது சிறுவைகுண்ட வட்டாரத்திலேயே, அதாவது இது வந்து மெயின் இடத்துல இருக்கிறதுனால நிறைய கிராமப்புற மக்கள்கிட்ட பேசி அந்த குழந்தைகளை இந்த பள்ளிக்கு அழைச்சிட்டு வராங்க. அது நல்ல இதாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு நிறைய அதாவது ஆக்டிவிட்டி, அதாவது கலை நிகழ்ச்சிகள், ஓவிய போட்டி, வேறு இந்த கலை திருவிழா, அந்த போட்டிகள்லாம் மாநில அளவிலேயே கொண்டு போகிற அளவுக்கு டீச்சர் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அது பார்க்கும்போது சிறப்பாக அவங்கள பாராட்டக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்து வந்து ஒவ்வொரு நிகழ்விலுமே எந்த ஒரு நிகழ்வு எடுத்தானாலுமே டீச்சர் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட அவங்க குடியரசு தின விழாவை கொண்டாடிட்டு ஈவினிங்கே கிளம்பி வந்திருக்காங்க. நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போனோன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே முந்தின நாளில் இருந்தே நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருப்போம். அந்த டீச்சர் எப்படி தான் இப்படி இதாக இருக்காங்கன்னு தெரியல, ஆக்டிவாக இருக்காங்கன்ட்டு. இவ்வளோ வயசுலேயும், அதாவது 37 வருஷமாக ஆசிரியர் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு இன்முகத்தோட, ஒரு சிரித்த முகத்தோட உங்களை எல்லார்ட்டையுமே நல்லா பேசி, அதாவது ஒரு 3 வருஷம் ஆனாலே நமக்கு ஒரு இது வந்துடும். அதாவது இந்த வேலையில் வந்து நிறைய வேலைப்பளு இருக்கிறதுனால நமக்கு வந்து டென்ஷன் அப்படிலாம் வந்துடும். ஆனால் டீச்சர் முகத்தில் எப்போதுமே ஒரு இதை பார்க்கவே முடியாது. அந்த குழந்தைகளோட நலனில் தான் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. அந்த குழந்தைங்களை என்ன பண்ணலாம், எப்படி படிக்க வைக்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு டீச்சர்ஸுமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கிளாஸுமே எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு வகுப்புக்குமே அவங்க போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க இந்த டீச்சர் எப்படி எடுக்கிறாங்க, இவங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களா, அல்லது பசங்க ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வராங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு